வெல்கம் டு அன்னமாரை ஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்ருக்கோம். வாங்க கொஷின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் அளவும் பாரான்ஹீட் அளவும் சமமாக இருக்கும் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, -40 டிகிரி. அடுத்து ரெண்டாவது கொஷின், முனைவர் வர்கீஸ் குரின் என்பவர் டேஸ் புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறான்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்கிறது யாருன்னா முனைவர் வர்கீஸ் குரின். அடுத்து மூணாவது கொஷின், மானஸ் உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, அசாம். அடுத்து நாலாவது கொஷின், இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாட்டினர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, போர்ச்சுகீசியர். அடுத்து அஞ்சாவது கொஷின், உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படும் நாள் இதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டு, டிசம்பர் 1. அடுத்த ஆறாவது கொஷின் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்னன்னா, வெப்ப குறைவு விகிதம் என்றால் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் விகிதத்தில் வெப்பநிலை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வளிமண்டல உயர் அடுக்குகளின் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள் என்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. அதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 1 மற்றும் 2 சரி. அடுத்து ஏழாவது கொஷின், இதுவும் வாக்கியமாக தான் கேட்டிருக்காங்க. ஏழாவது கொஷின்னா, வாக்கியம் 1 சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் பேரூராட்சி எனப்படும். இது நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வாக்கியம் என்னென்னா, மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1,00,000க்கு அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்கள் நகராட்சி எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. அதனால் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 1 மற்றும் 2 சரி. அடுத்து எட்டாவது கொஸ்டின், இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுநரான கோ நம்மாழ்வார் வானகம் என்ற அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கு நிறுவினான்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, கரூர். அடுத்து 9வது கொஷின், தமிழ் அலுவல் மொழியாக உள்ள நாடுகள் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, எந்த நாடுனா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, இலங்கை மற்றும் சிங்கப்பூர். அடுத்து 10வது கொஷின், சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க காரணம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ராலே ஒளிச்சிதறல். அடுத்து 11வது கொஷின், விண்வெளியில் இருந்து விழும் விண்கற்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அடுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க இன்னொரு டைம் படிக்கிறோமாங்க. விண்வெளியில் இருந்து விழும் விண்கற்களில் இருந்து நம்மை பாதுகாக்கும் அடுக்கு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, இடையடுக்கு. அடுத்து 12வது கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, சொத்துரிமை பெறுவதன் மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 13வது கொஷின், இது கூற்றுக்காரன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று என்னன்னா, அமிலமலை வளிமண்டலத்தில் உள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கூற்று 2 என்ன சொல்கிறாங்கன்னா, கடல்வாழ் உயிரினங்களின் வளர்ச்சிக்கு என்ன சொல்கிறாங்க, வளர்ச்சிக்கு அமிலமலை உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வளர்ச்சிக்கு அமிலமலை உதவி கிடையாது. இதனால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு, கூற்று 1 சரி. அடுத்து 14வது கொஷின், வாக்கியம் 1 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் 2020ஆம் வருடம் நடைபெற்றது. அடுத்து 2வது வாக்கியம் என்ன சொல்கிறாங்க, செஸ் ஒலிம்பியாட் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் போட்டியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 14வது கொஷின் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு. ஓகேங்களா, செஸ் ஒலிம்பியாட் மட்டும் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குது. ஓகேங்களா. அடுத்து 15வது கொஷின், பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, என்ன கொஸ்டினா, பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, சிவகங்கை. அடுத்து 16வது கொஸ்டின், உக்ரைன் தலைநகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, கியூ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 17வது கொஸ்டின், மின் உருகி எந்த உலோக கலவினால் தயாரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, என்ன கேட்டிருங்க, மின் உருகி எந்த உலோக கலவையினால் தயாரிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, வெள்ளியம் மற்றும் இரும்பு. ஓகேங்களா. அடுத்து 18வது கொஸ்டின், பிடி
டிபிசிஆர் இன் விரிவாக்கம் என்னன்னு கேட்குறேங்க. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிரோஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து 19வது கொஸ்டின். வியோமித்ரா என்னும் திட்டம் பெண் ரோபோ எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ககன்யான் திட்டம் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 20வது கொஸ்டின். வாக்கியம் 1 ஸ்டேட்மெண்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஆங்கிலேயர்களால் 3 வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. வாக்கியம் 1 என்ன சொல்லியிருக்காங்க? ஆங்கிலேயர்களால் 3 வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாக்கியம் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, ரைத்து என்றால் விவசாயி என்று பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 1 மற்றும் 2 சரி. ஓகே. அடுத்து 21வது கொஸ்டின். இந்தியாவின் ககன்யான் மிஷன் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. என்ன கேட்டிருங்க? இந்தியாவின் ககன்யான் மிஷன் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மனித விண்வெளி பயண திட்டம் அப்படின்னு. ஓகேங்களா. அடுத்து 22வது கொஸ்டின். பொறுத்து கொடுத்துருக்காங்க. ராணி ராம்பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிதிலி ராஜ், ஹீமாதாஸ், மீராபாய் சானு இவங்க எந்தெந்த விளையாட்டோடு சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகேங்களா, டி. ஓகேண்ணா. ராணி ராம்பால் அவங்கிறது யாருன்னா ஹாக்கி. ஓகே. மிதலிராஜ்ங்கிறது யாருன்னா கிரிக்கெட் விளையாடுறவங்க. ஹீமாதாஸுங்கிறது யாருன்னா அவங்க அத்லெட் ஓடுதல் வச்சுக்கோங்க, அதை கொடுத்துருக்காங்க. மீராபாய் சானு யாருங்கன்னா பளுதூக்குதல். ஓகேங்களா. அடுத்து 23வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் பொருளிற்கு முடுக்கத்தினை ஏற்படுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. விசை. அடுத்து 24வது கொஸ்டின். உச்ச நீதிமன்றம் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. உறுப்பு 32. அடுத்து 25வது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். வாக்கியம் 1. தாவர செல்லின் கடிகங்களுள் நிறமைகளாக காய்கறிகள் மற்றும் பழங்கள் கண்ணை கவரும் பிரகாசமான பலவித நிறங்களில் காட்சியளிக்கிறது. ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவர செல்லின் கணிகங்களுள்ள நிறமைகளால் காய்கறிகள் மற்றும் பழங்கள் கண்ணை கவரும் பிரகாசமான பலவித நிறங்களில் காட்சியளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வாக்கியம் 2 என்ன சொல்கிறோம்? குளோரோஃபில் என்னும் நிறமி காய்கறிகளுக்கு பச்சை நிறத்தை அளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 1 மற்றும் 2 சரி. அடுத்து 26வது கொஸ்டின். இது ஒரு பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா. பினா இந்தியா எதோட பிறந்தது? ரூபாயோட பிறந்தது. அடுத்து ஆஸ்திரேலியா டாலரோட வருது உங்களுக்கு. மலேசியா ரிங்கிட் வரும். சவுதி அரேபியா ரியால் வரும். ஓகேங்களா. ஆன்சர்னா ஆப்ஷன் பி கரெக்டு. அடுத்து 27வது கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1. பாம்புகள் கால் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேக்கா. அப்புறம் நகர்வதற்கு அவை தங்களது தசைகள் மற்றும் செதில்களை பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்து வாக்கியம் 2 பாம்பு நகர்வது மிதந்து ஊறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 1 மற்றும் சரி. அடுத்து 28வது கொஸ்டின் ஒரு பொறுத்து கொடுத்துருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேங்களா. கிர்னா குஜராத்தில் இருக்குது. ரன்தம்போர்னா ராஜஸ்தான். சஞ்சய் காந்தி அப்படின்னா மகாராஷ்டிரா. கார்ப்னா உத்தரகாண்ட். ஓகேங்களா. அடுத்து 29வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் மின்னோட்டத்தை கடத்தாத பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கண்ணாடி. அடுத்து 30வது கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மக்களவை 545 உறுப்பினர்கள். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 31. இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. முதலாம் பானிபட் போர். இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் எதுன்னு கேட்டால் முதலாம் பானிபட் போர். அடுத்து 32வது கொஸ்டின். கிராம பஞ்சாயத்துகளின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 5 ஆண்டுகள். அடுத்து 33வது கொஸ்டின். தசை சோர்வின் போது எந்த அமிலம் தசைகளின் சேகரமாகிறது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. தசை சோர்வின் போது எந்த அமிலம் தசைகளில்
சேகரமாகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான் கரெக்டு, லாக்டிக் அமிலம். அடுத்து 34வது கொஷின், அம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல் என்னும் அமைப்பு எதற்காக பிரச்சாரம் செய்தது அப்படின்னு கேட்குறாங்க. அம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல் என்னும் அமைப்பு எதற்காக பிரச்சாரம் செய்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, மனித உரிமைகள் பாதுகாப்பு. அடுத்து 35வது கொஷின், யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவைச் சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்து 36வது கொஷின், இந்தியாவில் மிகப்பெரிய பெட்ரோலியம் எண்ணெய் வயல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய பெட்ரோலியம் வயல் எண்ணெய் வயல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான் கரெக்டு, மும்பை ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்தியாவில் மிதக்கும் அல்லது பாதியளவு மூழ்கி இருக்கும் பொருளின் மீது நீரானது செலுத்தும் மேல் நோக்கிய விசையின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, மிதப்பு விசை. ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி, மிதப்பு விசை. மிதக்கும் அல்லது பாதியளவு மூழ்கி இருக்கும் பொருளின் மீது நீரானது செலுத்தும் மேல் நோக்கிய விசையின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு பேர் என்ன? மிதப்பு விசை. ஓகே. அடுத்து 38வது கொஸ்டின், இது ஒரு பொறுத்துக. சிவநாடார் யார்? நாராயணமூர்த்தி யார்? அஜிம் பிரேம்ஜி யார்? இந்திரா நூயி யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா. சிவநாடாருங்கிறது யாருன்னா HCL. ஓகே. ஓகே. நாராயணமூர்த்தி யாருன்னா இன்ஃபோசிஸ். ஓகே. அஜிம் பிரேம்ஜி அப்படிங்கிறீங்க யாருன்னா விப்ரோ. இந்திரா நோய்ங்கிறதுனா பெப்சி குழுமம். இந்திரா நோய்ங்கிறது பெப்சி குழுமம். அடுத்து 39வது கொஸ்டின், பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து 39வது கொஸ்டின் ஆன்சர் என்ன? இந்திய குடியரசுத் தலைவர் தான் கரெக்டான ஆன்சர். பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யாருன்னு கேட்டால் இந்திய குடியரசுத் தலைவர். அடுத்து 40வது கொஸ்டின், அது ஒரு பொறுத்துக்கு தான். இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து 41வது கொஸ்டின், நிதி ஆயோக் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. வாக்கியமாக ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக்னு என்னங்க? இது சிந்தனை குழுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பி என்ன சொல்லுங்கள், இந்தியாவின் திட்டக்குழுவிற்கு பதிலாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வாக்கியம் 2 என்ன சொல்லியிருக்காங்க, நிதி ஆயோக்கின் தலைவர் குடியரசுத் தலைவர்னு சொல்லியிருக்காங்க. டியில் என்ன சொல்லுங்கள், நிதி ஆயோக்கின் நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு 2020ன்னு சொல்லியிருக்காங்க. 41வது ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 1 மட்டும்தான் சரி. ஓகேங்களா. வாக்கியம் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் சரி, 2ம் தப்பு. நிதி ஆயோக் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் கிடையாது. இது வந்து நிர்ணயிக்கப்பட்ட வந்து 2020 கிடையாது. அடுத்து 42வது கொஸ்டின், நாச்சியார் கோவில் எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றது? ஓகேங்களா. எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றதுன்னு கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. குத்துவிளக்கு தான். நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு தான் புவிசார் குறியீடு. அடுத்து 43வது கொஸ்டின், மீ உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசியில் குரல் தகவலை தொடர்பில் டேஸ் அலைகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் இதில் வந்து கவர்மெண்ட் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க, ரேடியோ அலைகள் மற்றும் மைக்ரோ அலைகள். அப்படின்னா இது 2மே கரெக்டு. இது நீங்கள் எது எழுதினாலும் ஆன்சர் கரெக்டு தான். அடுத்து 44வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறைநீர் என்றால் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான் கரெக்டு. மறைநீர் என்பது விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் மறைநீர் என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மறைநீர்னா என்ன? விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் மறைநீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 45வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின். வந்து இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் பி, வைரஸ் என்னன்னு சொன்னாங்கன்னா உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 46வது கொஸ்டின், இரத்த வகைப்பாட்டை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கட்டு, லேண்டஸ் டெய்னர் அப்படி இருக்குங்களா. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் டி, லேண்டஸ் டெய்னர். அடுத்து 47வது கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வாக்கியம் என்னன்னா கிபின்னு அதாவது பொது ஆண்டு. ஓகேங்களா. 1565 தலைக்கோட்டை போரில் தக்கான சுல்தானின் கூட்டுப்படை
விஜயநகர அரசை தோற்கடித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, விஜயநகர பேரரசு தோல்விக்கு பின் இறுதியாக தனது தலைநகரை சந்திரகிரிக்கு மாற்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, இரண்டும் சரி. அடுத்து 48வது கொஷின் என்ன சொல்கிறோன்னா, போக்சோ சட்டம் 2012 யாருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. போக்சோ சட்டம் என்னன்னு கேட்டுருங்க. 2012 இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து யாருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 18 வயது நிரம்பாத ஆண் மற்றும் பெண் குழந்தைகள். அடுத்து 49வது கொஷின், பினாப்தலின் ஒரு நிறங்காட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கார கரைசலை கொடுக்கும் நிறம் என்னன்னு கேட்குறாங்க. பினாப்தலுங்கிறது ஒரு நிறம் காட்டின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கார கரைசலில் என்ன கலர் கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான் கரெக்டு, இளம் சிவப்பு. அடுத்து 50வது கொஷின், 1773 நிகழ்ந்த பாஸ்டன் தேநீர் விருந்து எந்த நாட்டு விடுதலை போருடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, அமெரிக்கா. அடுத்து 51வது கொஸ்டின், மலாலா யூசப் என்பவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, இவங்க ஒரு பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, பெண் கல்விக்கான பாகிஸ்தான் ஆர்வலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து 52வது கொஷின், அது வந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 52க்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஃபஸ்ட்டுக்கு என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன ஆன்சர்னா, ஆன்சர் வந்து பின்னு சொல்லியிருக்காங்க. நேர்கோட்டை இயக்கம் அப்படின்னா புவியை நோக்கி விழும் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வட்ட இயக்கம்னா என்ன? வட்ட இயக்கம்னா புவியினை சுற்றி வரும் செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லிக்கலாம். சுழற்சி இயக்கம்னா என்னென்னு கேட்டால் அச்சை பொறுத்து தன்னைத்தானே சுற்றும் பூமி அப்படின்னு சொல்லிக்கலாம். அதிர்வு இயக்கம்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. அதிர்வு இயக்கம் என்னன்னா ஊஞ்சலின் இயக்கம் தான் அதிர்வு இயக்கம். அடுத்து 53வது கொஷின், குளுக்கோஸ் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஒற்றை சர்க்கரை. குளுக்கோஸ்னால் என்ன? ஒற்றை சர்க்கரை. அடுத்து 54வது கொஷின், தி மாங் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ராபின் சர்மா தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 50வது கொஷின், சரியான இணையை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஏலக்காய். ஓகேங்களா? சரியான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏலக்காய் என்னன்னா, ஏலக்காய் என்ன பண்ணால் தோல் மற்றும் சிறுநீரக கோளாறை சரி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏலக்காய் என்ன பண்ணும்? தோல் மற்றும் சிறுநீரக கோளாறை சரி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 56வது கொஷின், மேக்மோகன் கோடு என்றழைக்கப்படும் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கு இடையே ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, இந்தியா மற்றும் சீனா. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கிற கோடு தான் மேக்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்மோகன் அப்படிங்கிற மாதிரி கோடு, அந்த கோடை சொல்கிறது தான் இந்தியா சீனா. அடுத்து 57வது கொஷின், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு என்னென்னா, கரூர் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து வாக்கியம் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு 2வது பெரிய ஏற்றுமதியை செய்யும் மாநிலமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்னா இரண்டும் சரி. அப்போனா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 1 மட்டும் 2 சரி. அடுத்து 58வது கொஷின், பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஷாங்காய். ஓகேங்களா? அடுத்து 59வது கொஷின், வாக்கியம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. காரில் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் என்ஜினை இயக்கும்போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாக்கியம் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காரில் உள்ள மின்கலத்தின் அகமின்தடை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அப்போனா இது ரெண்டுமே கரெக்டு. ஓகேங்களா? ஒரு அந்த என்ன வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டு கொஞ்சம் டிம்மாகி எரியுன்னு சொல்கிறாங்க, அதுவும் கரெக்டு. காரில் மின்கலத்தில் வந்து அகமின் தடை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காரில் மின்கலம் என்ன கலத்தின் அகமின் தடை அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் கரெக்டு. அடுத்த 60வது கொஷின் என்னன்னா, நிலம் மற்றும் நீர் உள்ளடக்கிய பூமி மற்றும் வளிமண்டலம் தற்போது அதிகரிக்கும் வெப்பநிலையே டேஸ் என்கிறோம் அப்படிங்கிறோம். இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, புவி வெப்பமாதல். அடுத்த 61வது கொஷின், பின்வரும் எந்த ஆவணப்படத்திற்கு ஆஸ்கார் விருது பெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, தி எலிஃபண்ட் விஸ்பர். ஓகேங்களா? அடுத்து 62வது கொஷின்,
தவறான இணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறான இணையை கண்டுபிடிங்க கேட்டுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அப்படின்னா ரெண்டாவது ஆன்சர் தான் கரெக்ட். ஓகேங்களா. கோடிக்கரை விழுப்புரம் அப்படின்னு கொடுத்தாங்க. இதுதான் வந்து தப்பு. இதுதான் அப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். இது ஏ, இது பி, இது சி, டினா பி தான் கரெக்டான ஆன்சர். கோடிக்கரை விழுப்புரம். அடுத்து 63வது கொஸ்டின். ஜெய்சல்மர் காற்று பூங்கா டேஸில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ராஜஸ்தான். ஜெய்சல்மர் காற்று பூங்கா ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்து 64வது கொஸ்டின். குழந்தைகள் தினம் நவம்பர் 14ஆம் தேதி கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, திரு ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த தினம். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா நவம்பர் 14 வந்து குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அடுத்து 65வது கொஸ்டின் பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மாறவிகிதம்னா ஜோசப் இப்ளரெட் அப்படிங்கிறது தான் கருது. கேத்தோடு கதிர்னா சர் வில்லியம் குரூக்ஸ். ஓகேங்களா. ஆனோடு கதிர்னா ஆப்ஷன் டி கோல்டிஸ்டீன். ஓகேங்களா. நியூட்ரான்ங்கிறது யாருன்னா ஜேம்ஸ் ஆட்விக். அப்போ ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து 66வது கொஸ்டின். தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் டேஸ் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 67வது கொஸ்டின் ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பிருத்திவிராஜ் சௌகான் யாருன்னு கேட்டிங்கன்னா சையது வம்சம் வரும். ஓகேங்களா. அடுத்து குதுப்தீன் ஐபக் யாருன்னு கேட்டிருங்க. அவர் தான். அவர் எந்த வம்சம்? அடிமை வம்சம். செங்கிஸ்கான் வந்து யாருன்னா மங்கோலியர் வருவார் உங்களுக்கு. செங்கிஸ்கான் வந்து யாருன்னா மங்கோலியர். அடுத்து கிசர்கான் யாருன்னா சையது வம்சம். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேங்களா. பிருத்திவிராஜ் யாருன்னா ராஜபுத்திரர். ஓகேங்களா. பிருத்திவிராஜ் வந்து ராஜபுத்திரர், குதுப்தீன் ஐபக் வந்து அடிமை வம்சம், செங்கிஸ்தான் வந்து மங்கோலியர், கிசர்கான் வந்து சையது வம்சம். அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 68வது கொஸ்டின். பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடின் தொகுப்பினால் புதிய சிற்றினம் உருவாகின்றது என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. 68வது கொஸ்டின் நம்ம முன்னோட்டம் டைம் நல்லா சொல்கிற மாதிரிங்க. பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் உருவாகின்றன என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, டார்வின். ஓகேங்களா. இவர் வந்து பட்டாணி செடியெலாம் வச்சுருந்து ஆராய்ச்சி பண்ணார்ல அவர். அடுத்து 69வது கொஸ்டின். கீழ்கண்ட எந்த தாது உப்பு குறைவினால் இரத்த சோகை ஏற்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான் கரெக்டு, இரும்பு. அடுத்து 70வது கொஸ்டின். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எந்த மாநிலம் குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டு, பீகார். அடுத்து 71வது கொஸ்டின். முதலில் தொலைநோக்கியை உருவாக்கிய யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, ஜோஹன் லிப்ரஷே அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு அந்த வந்து யாருன்னா தொலைநோக்கி உருவாக்கியார். அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. மாநிலமும் அதோட பெயர்களையும் பொறுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுக்கான ஆன்சர்னா 22வது கொஸ்டின் ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கர்நாடகாங்கிறது காப்பி. ஓகேங்களா. அசாமுங்கிறது தேயிலை. கேரளா வந்து லப்பர் வந்துடும் உங்களுக்கு. குஜராத்னா எண்ணெய் வித்துக்கள் வரும். அதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து 73வது கொஸ்டின். வரி என்பது டேஸை கட்டுப்படுத்தும் கருவிகள் ஒன்று பயன்படுத்தப்படுகிறது. வரி என்பது டேஸை கட்டுப்படுத்தும் கருவிகள் ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, பணவீக்கம். அடுத்து 74வது கொஸ்டின். திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர். 74வது கொஸ்டின். திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டு, கேசரி. அடுத்து 75வது கொஸ்டின். நத்தைகள், சிப்பிகள் போன்ற கடல்வாழ் உயிரினங்களின் ஓடுகள் எதனால் உருவாக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, கால்சியம் கார்பனேட் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 76வது கொஸ்டின். மദ്രാஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 1969.
அடுத்து 77வது கொஷின், ரத்தம் உறைய வைக்கும் உயிர் சத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, கே. அடுத்து 78வது கொஷின், தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்னா கோயம்புத்தூர். அடுத்து 79வது கொஷின், பொறுத்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுக்கான ஆன்சர்னால் உங்களுக்கு பி வரும். ஓகேங்களா. அடுத்து 80வது கொஷின், எல்பிஜி சிலிண்டர்களின் வாயு கசிவினை கண்டறிய என்ன வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்க. 80வது கொஷின், எல்பிஜி சிலிண்டர்களில் வாயு கசிவினை கண்டறிய என்ன வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, மெர்காப்டன். ஓகே.